புதிய ஏற்பாட்டினுடைய நாட்களிலே இருந்த திருச்சபைகள் அதனுடைய வளர்ச்சியை பார்த்தோம். அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு பிரமிப்பு உங்களுக்கு உண்டானது? இதான் நான் ஒரு தடவை சொன்னேன். ரோலன் ஆலன்கிறவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் முழுமையான ஊழியங்கள்னு சொல்கிறார். ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக 4 பிராந்தியங்கள், ஒரு பெரிய பிராந்தியங்கள், இதை முழுவதுமாக அவர் நிரப்பிவிட்டு அடுத்ததாக போகிறார்கள். சபையில் எப்படி அவங்க விசுவாசிகளும் ஊழியர்களாய் செயல்பட்டாங்கன்றது ஆச்சரியமா. அங்கே விசுவாசிகளே இல்லைங்கிறதான் பார்த்தோம். ஏன்னா கடினப்பட்டுன்ற ஒரு வார்த்தை பார்க்கும். கடினப்பட்டு, ஆமாம், சரியான சுவிசேஷத்தை ஏற்று ஒழுங்காக உட்கார்றதுக்கு முடியாத சில கூட்டங்கள் இருந்திருக்கு. ஆக அந்த கழுசலைகள்லாம் போகுது வெளியில். திரேனு அப்படிங்கிற அந்த பாடசாலையை அந்த நாளில் பைபிள் காலேஜ்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, வேத பாட கல்லூரிகள் இருக்குல்ல, வேதாகம கல்லூரிகள், அதுதான் இது அப்படின்றாங்க. அது உண்மையா? இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லையா? இல்லையா? ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அனுதினமும் அவர்கள் கூடினார். வழக்கமான வாழ்க்கை முறைகளில் இது முக்கியத்துவப்படுத்தி டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.